ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்துக்குடைய வாக்குத்தத்த வசனம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை வெறுத்து நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லியபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்களோடு இருக்க விரும்புகிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார்? நன்மை செய்யும்போது. நன்மை செய்கிறவர்களோடு கூட தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்த வசனத்தில் தீமையை வெறுத்து நன்மையை செய்யுங்கள், நன்மையை தேடுங்கள், நன்மையை பின்பற்றுங்கள், நன்மையை செய்ய நினைங்கள். யாருக்கும் தீமை செய்து விடக்கூடாது. உறவினர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, வேலை ஸ்தலத்தில், நம்ம பக்கத்து வீட்டில், எந்த காரணத்திலையும் நம்ம தீமை யாருக்கும் செய்து விடக்கூடாது. நன்மை செய்ய வேண்டும். வேதத்தில் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுங்கள் என்று சொல்லி, ஜாக்கிரதையோடு நாம் நன்மையை செய்ய வேண்டும். நன்மையை நம்ம உற்றார்களுக்கு, உடன்பிறந்தவர்களுக்கு, வேலை ஸ்தலத்தில் மனிதர்களுக்கு, ஜனங்களுக்கு நாம் நன்மை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருப்பார். இன்னும் ஆமோஸ் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி. நம்ம தீமையை வெறுத்துட்டு நன்மையை விரும்பணும். அதே போல தான் 14ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை தேடுங்கள். ஆமென். ஆகவே நாம் நன்மையை தேடுவோம், நன்மையை செய்வோம். தேவன் நம்மளோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் தீமையை நாங்கள் வெறுக்க வேண்டும், நாங்கள் நன்மையை நாங்கள் தேட வேண்டும், நன்மையை நினைக்கணும், நன்மையை செய்யணும், நன்மையை நாங்கள் யோசிக்கணும், நன்மையை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you. ஆமென்.